வணக்கம். தமிழ்நாட்டோட அடுத்த 3 நாள் வானிலை ஒரு சின்ன சஸ்பென்ஸோட வரப்போகுது. சில இடங்கள்ல மழையும், சில இடங்கள்ல உறைய வைக்கிற குளிரும் இருக்க போகுது. வாங்க, ஜான்வரி 26 வரைக்கும் என்னென்ன நடக்க போகுதுன்னு நம்ம விவரமா பார்க்கலாம். சரி, உங்க மாவட்டத்துக்கு என்ன வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா? கடலோர மாவட்டங்களுக்கு மழையா, இல்ல உள் மாவட்டங்களுக்கு கடுமையான குளிரா? தமிழ்நாட்டோட இந்த 2 அலகலகு முகத்தை நாம இப்ப பிரிச்சு பார்க்க போறோம். முதல்ல முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன். தமிழ்நாட்டுல பரவலா மழை பெய்ய போகுது. ஆனா நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இது வெறும் 3 நாளைக்கு மட்டும்தான். ஜனவரி 26க்கு அப்புறம் சீனே மொத்தமா மறப்போகுது. ஓகே, இந்த திடீர் மழைக்கு என்னதான் காரணம்? புயல் ஏதாவது வருதான்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. அதுக்கான தெளிவான பதில் இப்போ நமக்கு கிடைக்க போகுது. இங்க நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். இது புயலோ இல்ல காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ கிடையாதுங்க. வடகிழக்கு பருவமழையே முடிஞ்சிடுச்சு. இப்போ காத்தோட திசையில ஏற்படுற ஒரு சின்ன இயற்கை மாற்றம் கடல்ல இருக்கிற ஈரப்பதத்தை தரைப்பகுதிக்கு கொண்டு வருது. அவ்வளவுதான் விஷயம். அதனால பயப்பட தேவையில்ல. சரி, காத்து எங்கிருந்து வருதுன்னு பார்த்தாச்சு. இப்போ அந்த மழை எங்கெல்லாம் அதிகமா பெய்ய போகுதுன்னு பார்க்கலாம். குறிப்பா கடலோர மாவட்டங்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இப்போ நீங்க பார்க்கிற இந்த லிஸ்ட்ல இருக்கிற மாவட்டங்கள்ல தான் மழையோட தாக்கம் அதிகமா இருக்கும். அதாவது சென்னை, திருவள்ளூர்ல இருந்து கள்ளக்குறிச்சி வரைக்கும் அடுத்த 3 நாளைக்கு மிதமான மழை நிச்சயம். சில இடங்கள்ல கொஞ்சம் கனமாவும் பெய்ய வாய்ப்பு இருக்கு. இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. நீங்க கடற்கரைக்கு எவ்வளவு பக்கத்துல இருக்கீங்கன்றத பொறுத்து மழையோட அளவு மாறப்போகுது. அதாவது கடல்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் சுற்றளவுல இருந்தீங்கன்னா உங்களுக்கு மிதமானதிலிருந்து கனமழை வரைக்கும் பெய்யலாம். அதுவே கொஞ்சம் உள் மாவட்ட பகுதியில, அதாவது 10 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்தீங்கன்னா லேசான மழையை மட்டும் எதிர்பார்த்தா போதும். இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த மழை நாள் முழுக்க விடாம பெய்யாது. அதனால உங்க பிளான் எதையும் கேன்சல் பண்ண வேண்டாம். விட்டு விட்டு குறிப்பா காலை நேரத்திலயும் அப்புறம் சாயங்காலம் ராத்திரி நேரத்திலயும் தான் பெய்யும். மத்த நேரங்கள்ல வானம் மேகமூட்டமாவே இருக்கும். டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மழையோட தீவிரம் கொஞ்சம் கம்மிதாங்க. வேதாரண்யம், சீர்காழி மாதிரி கடலோர பகுதிகள்ல மிதமான மழையும், தஞ்சாவூர், திருவாரூர் மாதிரி உள்பகுதிகள்ல லேசான மழையும் இருக்கும். தென் மாவட்டங்கள்ல பரவலா இல்லாம அங்கங்க சில இடங்கள்ல மட்டும் லேசா தூறல் இருக்கலாம். சரி, இப்ப மழை கதைய விட்டுட்டு தமிழ்நாட்டோட இன்னொரு பக்கத்துக்கு போலாம் வாங்க. உள் மாவட்டங்கள்ல நிலைமை அப்படியே தலைகீழா இருக்கு. அங்க மழைய விட பனிமூட்டமும் குளிரும் தான் மக்களை நடுங்க வச்சிட்டு இருக்கு. இந்த நம்பரை பாருங்க, வெறும் 3 டிகிரி செல்சியஸ். இது கொடைக்கானல்ல பதிவான வெப்பநிலை. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள்ல பனிப்பொழிவு எந்த அளவுக்கு கடுமையா இருக்குன்னு புரிஞ்சுக்க இந்த ஒரு நம்பரே போதும். வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி பகுதிகள்ல காலையில ஒரே பனிமூட்டமா இருக்கு. கிருஷ்ணகிரியிலெல்லாம் வெப்பநிலை 15 டிகிரிக்கு கீழே போடுச்சு. ஆனா ரொம்ப முக்கியமான எச்சரிக்கை என்னன்னா, இந்த 3 நாள் மழை நின்னதுக்கு அப்புறம்தான் இந்த பகுதிகள்ல பனிமூட்டம் இன்னும் பல மடங்கு அதிகமாக போகுது. ஓகே, இந்த 3 நாளைக்கு கதை இப்படிதான் போகும். ஆனா அதுக்கப்புறம் வானிலை எப்படி இருக்கும்? நீண்ட காலத்துல என்ன மாற்றங்கள் வரப்போகுது? வாங்க அடுத்த கால வரிசையை பார்க்கலாம். இந்த டைம் லைன் நமக்கு ஒரு தெளிவான படத்தை காட்டுது. ஜனவரி 26 வரைக்கும் கடலோரத்துல மழை, அதுக்கப்புறம் மழை நின்னு உள் மாவட்டங்கள்ல பனியும் குளிரும் அதிகமாகும். அடுத்த பெரிய மழைக்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் ஜூன் மாசம் வரைக்கும், அதாவது தென்மேற்கு பருவ மழைக்காக காத்திருக்கணும். நாம இதுவரைக்கும் பார்த்த எல்லா தகவல்களையும் ஒன்னா சேர்த்து ஒரே இடத்துல சுருக்கமா பார்க்கலாம். உங்க பகுதிக்கு என்ன வானிலைன்னு சுலபமா தெரிஞ்சுக்க இது உங்களுக்கு ரொம்பவே உதவும். இதோ உங்களுக்கான உடனடி சுருக்கம். நீங்க வடகடலோர மாவட்டங்கள்ல இருக்கீங்களா? அப்போ மிதமான மழைக்கு தயாராகுங்க. டெல்டா தென் மாவட்டங்களா? உங்களுக்கு லேசான மழைதான். வட உள் மாவட்டங்கள்ல இருக்கீங்களா? பனிமூட்டம் இன்னும் அதிகமாக போகுது. மேற்கு தொடர்ச்சி மலையா? ஒரே வைக்கிற குளிருக்கு ரெடியாயிருங்க. இப்போ அடுத்த சில நாட்களுக்கான வானிலை நிலவரம் உங்க கையில இருக்கு. குடையிலிருந்து ஸ்வெட்டருக்கு மாற வேண்டிய இந்த திடீர் வானிலை மாற்றம் உங்க பயணங்களையும் வேலைகளையும் எப்படி மாற்றி அமைக்க போகுதுன்னு யோசிச்சு அதுக்கேத்த மாதிரி திட்டமிடுங்க. பாதுகாப்பா இருங்க.